ஆமா என் ஆண்டவன் மாயாண்டி காவல் இருக்கு. ஆமையா காகம் பறக்காது கருங்குறி விளாண்டாது. ஆமா மாயாண்டி உடனே ஆண்டவன் அங்க இருக்கும் பொழுது ஆமா மலையாள தேசத்துல என்ன நடக்கு தெரியுமா? என்ன என்ன நாட்டுலையோ நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு மலையாள தேசத்தில் மூணல் ஊரதில்ல தெருவிலையும் வளவாதில்ல கூட்டத்தில் ஒரு பொலையனுக்கும் பெரும்புலையெல்லாம் பெரும்புலையும் 600 பொலையனுக்கும் ஆட்டாமை பெரும்புலையெல்லாம் 500 பொலையனுக்கும் அதிகாரி பெரும்புலையெல்லாம் அவன்தான் காளி பொலையெல்லாம் உண்டு சிமுழு உண்டு ஏகத்தை பாடும் உண்டு ஆதாள மையம் உண்டு அரசு மைய கையில உண்டு காளி பெரும்புலையெல்லாம் மலையாள தேசத்தில் வரங்க வைப்பா 500 வேலை வரங்க வைப்பா 500 வேலை பறக்க வைப்பா நகலா வைப்பா மேல உலக வைப்பா குருவி போல பறக்க வைப்பா தேவில் வளைப்பா பாவி கயர்நீர் ஏற்பட்ட ஆந்திரவாதி காளி புலையல் நானவன். ஆமா மலையாள தேசத்தில் ஆண்டு வரக்கூடிய காலத்தில் அமையா அந்த மாந்திரவாதி புலையனானவனுக்கு என்ன என்ன தபசர் என்று பெற்ற ஒரே ஒரு மகள் அல்லவா? ஆமோ ஒரு காலத்துல காக்காட்சி மலை விலையில கண்ணாடியான் சோலையில அமையா புலையன் தேவி புலர்ச்சியானவா களை எடுக்க போன நேரத்துல ஆமா மாமரத்து சோலையில மகளை பெற்றெடுத்ததாலையும் அமையா முப்பங்கள் இசக்கியம்மா வந்து அவளுக்கு மருத்துவமாக இருந்ததாலையும் ஆமா புலையனுடைய மகளுக்கு மாவுசக்கி என்று சொல்லி ஆந்திரவாதி பேர் கொடுத்தான். மகளை வளர்த்துவாரா மகள் மாவுசக்கி 17 வயதாட்சி காலமாட்சி நிறைந்திருக்கா மாவுசக்கி அழகை போல நிலத்தில் யாரும் இல்லையே மகள் அழகை போல உலகத்தில் யாரும் இல்லையே பெண்ணுக்கு தான் பெண்ணழகி நல்லோ மயிலழகி மயிலழகி
புத்தழகோ ஆமையா நல்ல பிராயமாச்சு எள்ள வயது நல்ல பயமாச்சு அவளுக்கு மாவுசைக்கு பெண்ணுக்கு அமையா 21 வயது மாற்று அமையா ஏழரைக்கும் நீளரையில் அமர்ந்திருக்கிறாள் அல்லவா? ஆமா. அப்படி இருக்கும் போது மலையாளத்துல 12 வருடம் பருவமழை இல்லாமல் போய்விட்டது. சரி. நாடு விளையவில்லை, நல்ல மழையும் கிடையாது. கிடையாது கிடையாது மலையாளத்துல. ஆமா. 12 ஆண்டு காலம் பருவமழை இல்லை, பஞ்ச நாடாகி விட்டது. சரி. அப்படி மலையாளத்துல பஞ்ச நாடாகி விட்டதுனால இந்த மாந்திரவாதி இருக்கல்ல, காளி புலையன் என்று ஒருத்தன், பிச்சம் புலையன் என்று ஒருத்தன். காளி புலையன் தான் மாவுசக்கிக்கு தகப்பனா. அவ அண்ணன் இருக்காமல பிச்சம் புலையன், அவனுடைய மகள் யார் தெரியுமா? இருக்காளே அம்மா வனத்தரசி. பெணமால சூடும் பெருமாளுடைய மனைவி. அவளுக்கு பேரு, அவனுக்கு பேரு வந்து பிச்சம் புலையன். அவனுக்கு தம்பி ஒருத்தர் இருக்கா, சைலப்ப மாந்திரவாதி. சைலப்ப மாந்திரவாதி. அவன் பாருங்க, சைலப்பம்னு சொன்னா ஆழ்வார்குறிச்சியில பெரிய மாந்திரவாதி. பறக்க 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 வச்சிருவான். சுத்த சைவம், அசைவம் என்பது அவனுக்கு ஆவாது. அந்த மலையாளத்துல 12 வருட காலம் பருவமழை இல்ல, பஞ்ச நாடாகி விட்டதல்லவா? மாந்திரவாதி புலையனுடைய இடத்துல கையில 10 நையா பைசா கிடையாது. அவன் மாந்திரவாதி கஷ்டத்தோடு இருக்கான். அப்படி இருக்கும் போது ஒரு நாள் காலையில புலையன் தேவி புலர்ச்சியானவா மாந்திரவாதி பெரும்புலையன் வரவழைத்து என்னையா சொல்றா? என் மன்னாதி மன்னா, மாந்திரவாதி பெரும்புலையா, நம்ம மகளான மாவுசைக்கு பெண்ணுக்கு 21 வயது வந்து விட்டது. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே. தாலி கட்டு வயதாச்சு, தங்க நகை இல்லைய மன்னா. கல்யாண வயதாச்சு, கம்மல் மூக்குத்தி இல்லைய மன்னா. மாந்திரிகம் எங்கயா போச்சு? வரும்போது வீட்டுல வச்சுட்டு வந்துட்டியா? மன்னாதி மன்னா, மாந்திரவாதி பெரும்புலையா, என்னைக்கு நம்ம மகளை மாலை இட்டு கொடுக்க மன்னா? புலையனுடைய மனவாட்டி புலக்கொடியால் சொல்லும் போதும் மாந்திரவாதி பெரும்புலையும் என்ன செய்தான் தெரியுமா? கையில அடுத்தான் மாந்திரவாதி பெரும்புலையும் கையில அடுத்து கையோட்டம் பார்க்கும் போது என்னோட கண்ணுக்குத்தான் கரையாதில துண்டு மாயாண்டி புலையன் கண்ணில் தெரியுதையா மந்திரவாதி என்னும்
சுடலகந்த தெருவியத்தையே உள்ளையது போட்டு வந்து ஆவுசைக்கு பெண் கோடியை மாலையிட்டு கொடுக்க வேணும் மந்திரவாதி மனதில் எண்ணி உடலகந்த தெருவியத்தையே கொள்ளை போட போறானே கொள்ளை போட போறானே அடுக்குமைய கையில எடுத்தான் பத்தியை கொண்டு அந்த புனல் ஊரு விட்டு அவதிகள் வாசலுக்கு வருவான மந்திரவாதி முகையல் வரபோது கொண்டு மாயாண்டி அவளுக்கு இருந்த மகன் அம்மாவுக்கு தெரியாமல் நேரம் போல மயானம் போயிருக்காட்டுக்கு போயிருக்கான் இல்ல நேரம் பார்த்து மந்திரவாதி எடுக்க போறான் பகவதியா வரவழை மதி சொல்லுவாளா மந்திரவாதி வேலை செய்ய போற மகமாயாண்டி போயிருக்க நேரத்தில் தெரவியத்தை புலைய மந்திரவாதி தெரவியத்தை நீ எடுக்காதப்பா எல்லாத்தும் போல என் மகனான இடுக்கு தொண்டு மாயாண்டிய நினையாதடா கண்ணன் கருத்துமா உள்ள வண்டைய கட்டி மகன் இடுக்கு தொண்டு மாயாண்டி பகவதி அம்மா புலையனுக்கு புத்தி புரியலாம் சொன்னா எல்லாத்த போல என் மகனை நினையாதடா. அதாவது அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கத்தான செய்து போன வாரம் பள்ளிக்கூடத்துக்கு போறான், மறுநாள் வீட்டுக்கு வார தலைகளை நிக்க அடியும் தெரிய மாட்டேங்க, மொழியும் தெரிய மாட்டேங்க. எல்லாருக்கும் ஆமா ஒண்ணு தன்னால யோசனை இருக்கணும், இல்ல சொல்லுவதா கேட்கணும். ரெண்டு கட்டானுக்கு எவ்வளவு சொன்னாலும் காத்துல யாராது ஏடா ஏடா மந்திரவாதி கொஞ்ச நேரத்தில் வருவானடா மகன் வருவோம் முன்னே மந்திரவாதி ஓடிடப்பா கட்டி மகன் கண்டானா வெட்டிடுவான் மகன் கண்டானா சொந்த வீட்டு போட்டுடுவான். சொல்லும் போது காளி பெரும்புல அம்மா பகவதி மாந்திரத்தால்
அம்மா மகனையும் முடிப்பேன் அம்மா என்னிடத்தில் முடியாதம்மா என்று சொல்லி மாந்திரவாதி எடுத்தான் அம்மாவன பகவதிக்கு விளங்க மாட்டே போட்டு பாட்டுட்டானே கலங்கல்ல மட்டில் அள்ளி கொண்டு தேசத்துக்கு மந்திரவாதி போயிட்டானே வந்து விடுந்திடுமா காலமாகிடுமா எடுத்து கொண்டு மாயாண்டி மாயானம் போன புள்ளையே கைவீனமோ மாயாண்டி அம்மாவன பகவதியாள் அதோட பேசலையே மறுவார்த்தை சொல்லலையே அன்னைக்கு கோபம் வந்து சாமலத்தை விட்டார் மாயாண்டி போட்டிருந்த 26 வலங்கள் எல்லாம் ஆண்டவன் மாயாண்டி திரவியத்தை பார்த்தா திரவியத்தை காங்கல மாந்திரவாதி சைல் மாந்திரவாதி களவாண்டு போயிருப்பானோ திரவியத்தை பொட்டனமா கட்டிட்டு போயிருப்பானோ களஞ்சியத்தை காங்கல திரவியத்தை காங்கல இடுக்கு தொண்டு மாயாண்டிக்கு கோபம் வந்து அம்மா பகவதி அம்மா என்ன நான் இல்லாத நேரத்துல அம்மா விலங்கு உனக்கு போட்டது யார் அம்மா காத்திருந்த திரவியத்தை போனதாரு எடுத்ததாரு வந்தாரே சொல்லு அந்த கல்வன் யாரு பகவதிய சொல்லிடமா மகள் மாயாண்டி உடனடியா போரே நம்ம அளவாண்ட கல்வனைத்தான் கருவறுத்து வாரே நம்ம மாயாண்டி சொல்லும் போதே அம்மாவான பகவதியா மகனே வரவழைத்து புத்திமாரி சொல்லுவாழ பகவதி காளி மாவு செய்யிட்டு கொடுப்பதற்கு காத்திருந்த திரவியத்தை அளவாண்டுட்டு போயிட்டாண்டா சொல்லும் போது மாயண்டிக்கு கோபம் வந்து மாயம்மா பகவதி மாயாண்டி உடனடியா போறேன் என்னோட குடும்பத்தையும் கருவறுத்து வாரே வலயம் பெற்ற மகளானே ஆவசைக்கு பெண்ணத்தானே ஆண்டி பார்த்து பாத்தி வரும் கொடுத்திடம்மா கொடுத்திடம்மா
பொய்யானால் அடுத்து வர போறதில்லை சொல்லாதவன் மந்திரவாதி கண்டால் விடமாட்டான் கட்சி மில்லில் பிடிப்பான் மகனே மாயாண்டே போனதெல்லாம் போகட்டுண்டா போனதெல்லாம் போகட்டுண்டா புத்தி மாறி மலையங்கள நேரத்தில பெண்ணொருத்த ராஜி என்றா மகனே மாயாண்டே மண்ணு வெட்டி உடுத்தும் பெண்கள் மலையாளத்தில் ரொம்ப ஒன்றும் அச்சு பெண்கள் பெருத்த நாடு ஆண்கள் வந்து அற்ப சொல்லும் மகனே மாயாண்டி மலையாளம் போனையானால் உன்னுடைய அழக கண்டு மலையாளத்து பெண்கள் எல்லாம் கையை தட்டி கூப்பிடுவான் அவன் என்று செப்பிடுவான் கையை தட்டி கூப்பிடுவான் அதான் என்று சொல்லிடுவான் கண்ணடிச்சு கூப்பிடுவான் அவன் என்று செப்பிடுவான் எனக்கு தொண்டு மாயாண்டே அதெல்லாம் போகட்டுண்டோ புத்தி மாறி சொல்ல கேட்டு அம்மா சொல்லை தட்டாதேடா அம்மாவும் சொல்லும் போது எனக்கு தொண்டு மாயாண்டே என்ன இருக்கும் மாயாண்டே உடலுக்கு கோபம் வந்தோம் அம்மா பகவதி அங்கங்காளி பெரும்புடைய யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை தொட்ட போல எனத்தான் அது வருத்துவாரே இந்த பகவதி வாத்தி வரம் கொடுக்க வேண்டால் வல்ல எத்தால் புத்திடுவே புத்தி வரம் கொடுக்க வேண்டால் தனியால் அடித்தரவே மாயாண்டி சொல்லும் போது அம்மாவான பகவதி ஆண்டவன் மாயாண்டிக்கு வாத்தி வரம் கொடுப்பானா வாத்தி வரம் கொடுப்பானா அவனை வழி அனுப்பி வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு இடுக்கு தொண்டு மாயாண்டி ஆமா மலையாள தேசத்துக்கு எப்படி வருகிறார் தெரியுமா? என்ன மங்கை பகவதி வாசல் மாயங்குடல தெய்வம் வேஷங்கள் மாட்டிய சொரூபமாய் வேஷங்கள் மாட்டிய தானே கொண்ட வண்டிக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான வருவாரா? ஆழ்வார் குறிச்சிய சுத்தி 10 லட்சம் ரூபாய் 10 பைசா வண்டி கொடுத்துருக்காரு. நம்ம கூப்பிட்டா வருவாரா?
வருவானா? அவனுக்கெல்லாம் இப்ப நம்மள பார்க்கும் போது கண்ணு தெரியுமா? அவன் இருக்க மேடு என்ன, நம்ம இருக்க பள்ளம் என்ன, அது வேற வச்சிருக்கானா? சின்ன வீடு 4 இருக்கும். வருவ மாட்டாமல என்ன காசு கடை தோறும் காசுகள் வாங்கிய ஜீதனை போ சென்று வாழவதில் சென்று செய்ய வராத சுடல தோல கூடவது மகளை குடிகாடுக்கு மாயா பொழித பூலை கண்ணு புத்தில் மருந்து வைத்தான் வரவழைத்தான் மண்ணு புத்தில் மருந்து வைத்தான் பாம்பை வரவழைத்தான் தொண்டு மாயா குடல் கையில அடுத்து மாயாண்டி உருவம் போடும் மலையில் உள்ள பாம்பு எல்லாம் உடலை முன்னே வருகுதையா நல்ல பம்பு ஆகி நாக பம்பு ஆகி சுவாயிரமா சுவாராயிரம் 1000 பாம்பு முன்ன வரும்போது ஆண்டவன் மாயாண்டே பாம்பை எல்லாம் தள்ளி விட்டு பாம்பத்தை முடித்தான் சொல்லி கூடி பரம்படுத்தான் சொந்தத்தில கூட செய்தான் ஆயாண்டு என்னும் வாரம் ஆயனுட வளவாதியில பார்க்க வருவான் வார்த்தையிடலாம்
பண்ணி சித்தன் போல ஆயாண்டி வடிவம் கொண்ட 25 வயது போல வந்த தலப்பா கேட்டு புரிதல்ல கோடில் பாட்டு கொண்டு மாயாண்டு குளம் கையில் எடுத்து மூல ஊரதில் சாலி திருவதில் கம்பம் நட்டுவார வாடி வந்து நட்டுவார கொண்டு சூடுவார வீட்டு பார்க்கும் அதாண்டி பாம்பாட்டி பாம்பாட்டிய பார்க்கும்போது ஆளை பார்க்கும்போது ஒரு மலையாளத்து பாம்பாட்டி இல்ல தமிழ்நாட்டு பாம்பாட்டி போல நிக்கிறாரு சுடல பாம்பாட்டி செங்கோட்டை பாம்பாட்டியோ தெரியல அல்லது இலஞ்சில உள்ள பாம்பாட்டியோ தெரியல ஆழ்வார் குறிச்சி பாம்பாட்டியோ தெரியல சுந்தர பாண்டியபுரத்தில் உள்ள பாம்பாட்டி போல நிக்காது மாயாண்டி மாவன் எங்கி வாயில் எங்க வந்தான வந்து தம்புராவ கையில எடுத்து தட்டுனார் அல்லவா கொண்டு சத்தம் காதுல கேட்டு கூட்டமெல்லாம் கொடினைக்கு எள்ளு போட்டா எள்ளு இறங்காத கூட்டம் பாம்பாட்டத்தை பார்ப்பதற்கு கூடக்குள்ள இருந்த நல்ல பாம்ப கையில எடுத்து குடல நல்ல பாம்ப ஆட விட்டு மகுடி குடல கையில எடுத்து மாயாண்டி மகுடி ஊதுகிறார் அல்லவா சுடல மகுடி ஆனது ஊதுகிறார் அல்லவா எப்படி மகுடி ஊதுறார் தெரியுமா ஆடு பாம்பே 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 ஆடாய் பாம்பே யாரும் வீட்டுக்கு போகப்படாது மாயாண்டு வீட்டுக்கு வந்துடுவாரு பின்னாலே மூடி மேல இருக்கும் நல்ல பாம்பே மூடி மேல இருக்கும் நல்ல பாம்பே பெயர் வைத்ததாரு சொல்லு பாம்பே உலகத்தில் கூடி போவோம் நல்ல பாம்பே நல்ல பாம்பே பாடி பாடி நின்று ஆடு பாம்பே சிவனேனு உட்காருப்பா கட்டக்காரா பங்கு பாதி காலி நீ படியில உட்கார்ந்து வெள்ளப்பா பாத்துக்கிட்டு மாரியப்பா உனக்கு பங்கு அரை பங்கு குளோஸ் அம்சமா இருக்கா சிரிச்சுக்கிட்டா இருக்க பங்கு அரை காலி ஆமா அதிமாரம் மாதிரில முட்டையும் காட்டுக்குள்ள கொஞ்சம் போனக்கு இறைதடி போன பாம்பே பாம்பே குழைந்து குழைந்து விளையாடு பாம்பே பாம்பே பாம்பே
குளியாதெல்லாம் மண்ணை எடுத்து குளியாதில்ல மண்ணை எடுத்து உருந்த பொழுது எல்லாம் உருண்ட சேர்த்து வரவோட்டுக்காகதென்று ஆடு பாம்பே 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 பாடும் போது வந்த பொலையரண்டு சித்தன்னுக்கு காசு போடுவார் பெண்கள் ஒன்று கூடி எங்கள் தட்டும் போது ஆண்டவனான பாம்பாட்டி இடுக்கு கொண்டு பாயாண்டி அமையா 1000 பேர் கூட்டத்துல அண்ணாந்து பார்த்தா ஆமா ஆமா 1000 பட்டணம் மாட்டு போறாரு ஆமையா கூட்டத்துல மாவுசைக்கு பெண்ணை தேடி பார்த்தா கூட்டத்துல உலக மகளை காணவே இல்லை ஆண்டவனமாயாண்டி தேடி திரியும் போது அந்த புலையன் மகள் மாவுசைக்கு மேடை மேல 8 பெண்களோடு ஏழாவது மேடை மேல நின்று கொண்டு மாவுசைக்கு பாம்பாட்டம் பார்த்துட்டு இருக்கான். ஆமா அந்த அம்மாவுக்கு இவர் இடுக்கு தொண்டு மாயாண்டி தெரியுமா? என்ன அம்மா செங்கமல தோழி அதோ ஒரு மாம்பாட்டி சித்தனை பாரு என்ன ஆட்டம் பண்றான் பாரு. கிழமை இந்த வயசுல இந்த ஆட்டம் போட்டாம்னா அவனுக்கு அந்த வயசுல என்ன ஆட்டம் போட்டிருப்பான். அது வேற லெவல்ல அம்மா பாம்பாட்டி சித்தனுக்கு மாவிசைக்கு கையால ஆமா ஒரு 5-10 கொடுக்கலாம்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆசை இருந்து என்ன செய்ய என் நினைப்புதான் என் பிழப்பே கெடுக்கம்மா. வீட்டை விட்டு நான் வெளியே போனோம்னா எங்க அப்பா என்ன சும்மா விடுவானா? என்ன மாவுசைக்கு என்னும் பானும் பாம்பாட்டி மாயாண்டி மயங்காண்டு யாரிட்டு பார்த்தாரா மகளை கண்டுட்டாரு மாவுசைக்கு தான் தேடி வந்த யாரத்தில் இருக்கலாமா ஒரு நாள் ஒரு பொழுது போமாட்டேன் போமாட்டேன் மனதில் எண்ணி போல போனோம்மா மாட்டாள மாவுசைக்கு போல போக வேணும் கொண்டாடும் போல் போலம்மா பிச்சை போட வருவாள் காட்டிடலாம் அன்னம் போட வருவாள் அக்கானு அழைப்பாள் மாயாண்டி மனதில் எண்ணி கூட்டை தூர போட்டான் பிடித்து தூரறிந்தான் காலையில ஆண்டி போல வடிவம் கொண்டு ஆண்டி போல வடிவம் கொண்டு
ரஜமாலை போட்டான் மாலை போட்டான் அவை வெட்டி யோக வெட்டி வெட்டி பக்கத்துல ஓல பாயும் அவன் கையதில திருவோடும் கொண்டாரம் போல் வடிவோம் கொண்டா வடிவோம் கொண்டான் 90 வயதை போல வயதையும் போல கண்டதொரு கிழவன் போல கிழவன் போல சொல்லும் இல்லை சொல்லும் இல்லை சொல்லும் இல்லை படுத்ததொரு கிழவன் போல கிழவன் போல காலுக்கும் நரம்புக்குமே நரம்புக்கும் சொந்தமில்ல கிழவன் போல கிழவன் போல அவசக்கு வாசலுக்கு மாயாண்டி பண்டாரம் கள்ளாடி 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 தவண்டு வெள்ளம் வருவாரா தவண்டு வெள்ளம் வருவாரா கள்ளாடி 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 அமையா தவண்டு வந்த பண்டாரம் மாயாண்டி அமையா அந்த மாவிஜக்கு வாயிலுக்கு முன்னால வந்தாங்கல்ல ஆமா இளம்பனான எடுக்க தொண்டு மாயாண்டி பண்டாரம் எண்ணி பார்க்க என்ன என்ன கொலையன் மகளான மாவுசைக்கு நமக்கு முன்னால வரணும்னு சொன்னா ஆமா சும்மா நின்று பிச்சை கேட்டா பிச்சை வருவாளா இல்ல இல்ல அப்ப அவ பேரை சொல்லித்தான் பிச்சை கேட்கணும் ஆமா பேரை சொல்லி பிச்சை கேட்டா கண்டிப்பா பிச்சை போட வருவான் ஆமா ஆமா வருவா வருவா என்ற எண்ணத்துல இந்த இடுக்கு தொண்டு மாயாண்டி சொல்லலையாண்டவன் சரி மாவுசைக்கு வீட்டுக்கு முன்னால 99 வயது கிழவனை போல நின்று கொண்டு ஆமா சட்டனால ஏய் கேத்தன பால கேத்திர பால சாமி சங்கரி போது தாரல்லவா அம்மையா அந்த மாவுசைக்கு பேர சொல்லி மாயாண்டி சுடலையாண்டவன் என்னையா என்ன சொல்லி அன்னம் கேட்டார் தெரியுமா எப்படி கேட்கிறார் எப்படி கேட்கிறார் அலில்லை போலவே அங்கங்கும் அரணடி பாதத்தை காணாத பாவிகே அண்ணாம் போடம்மா ஏ அம்மா மாவையதற்கு பயர் பாதைக்கு உண்மை போதைக்கு போலாதோடைக்கு வெயிலாடைக்கு கொடி சூடுதோ கண்ணீர் தாவைக்கு அண்ணாம் போடம்மா அம்மா விஜே போடம்மா ஏ அம்மா மாவையதற்கு ஏகில்லை போலவே தயங்கி மயங்கு செவனடி பாதத்தை காணாத பாவிகே ஏகில்லை போலவே தயங்கி மயங்க செவனடி பாதத்தை காணாத காணாத பாவிகே நாம் போடம்மா ஏ அம்மா மாவையதற்கு பயர் பாதைக்கு உண்மை போதைக்கு போலாதோடைக்கு வெயிலாடைக்கு கொடி சூடுதோ கண்ணீர் தாவைக்கு அண்ணாம் போடம்மா போடம்மா
போடம்மா ஏ அம்மா எதுக்கு பயிர் பாதிக்கு போதிக்கு கொல துடிக்கு அடிக்கு கொடி சுடுது அது அடக்கி குத்துது கையை வாதிக்கு நோக்குது வாதிக்கு அண்ணன் போடம்மா 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 ஏழரைக்கும் கீழறையில இருந்த மாவுசக்கி ஆண்டி சத்தத்தை காதுல கேட்டு உலக மகா என்னையா எண்ணுகிறாள் அல்லவா நாமல் தலைவாசலில் வந்து ஒரு பண்டார கிழமை வேற சொல்லி அல்லவா நம்மகிட்ட பிச்சை கேட்கிறா வேற சொல்லி கேட்கணுமான வெளியூர் கிழவனுக்கு நம்ம பேரு தெரியாது ஆக மொத்தம் உள்ளூர் பண்டாரமத்தான் இருப்பான் போலுக்கு நம்ம பிச்சை எது கொடுக்க வேணும் எது கொடுக்காவிட்டால் அது நமக்கு வரும் வாசலில் வந்து உங்கள்ட்ட பிச்சை யாரும் கேட்டா இல்லன்னு சொல்லிடாதங்க போடணும் வீட்டுல பழைய சாதம் இருந்தாலும் போடுங்க இல்ல சுடுசோறு இருந்தா போடுங்க அரிசி இருந்தா போடுங்க இல்ல சாமா தலைவடை சாமனம் ஒண்ணுக்கு வழி இல்லையா என்ன காத்துல எனக்கு கம்மல் முகத்தை கலத்தி பண்றது அவர்கிட்ட என்ன பண்ணுதுல உம்மட்ட கொடுத்து அவர்கிட்ட என்ன பண்ணுதுல பண்டாரத்துக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா பெரிய பாவம். ஆமா அது பெரிய பாவம் தானே. எங்க ஊர்ல என்னையா இந்த வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா அம்மா பெரும் பைத்தியாரி, ரொம்ப பைத்தியாரி. அவட்ட ஒரு பண்டாரம் வந்து வந்து அவ வீட்டுல புருஷம் இல்லாத நேரத்துல அம்மா உனக்கு ஒரு பெரிய பாவம் பிடிச்சிருக்கு, உன் தாலில மாட்டிருந்த தாலி செயின கலத்தி கொடு, கலத்தி தந்துரு, நான் ஒரு பூசைய முடிச்சு உங்ககிட்ட தந்தம்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கான். ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். என்ன போல அவ ஒரு பைத்தியார், நம்ம எதுவுமே பைத்தியாரா இல்ல. என்ன போல பைத்தியார் அந்த உலகத்துல உண்டா? அவளும் பாருங்க பரமா நினைச்சு கலத்தி கொடுத்துட்டான். 3 மணி வண்டி ஓடுது, பண்டாரம் அப்படியே எஸ்கேப் ஆகி போயிட்டான். அத போல நல்ல கொண்டான் இல்ல ஆதிப்பிச்சை எண்ணி கொண்டு தனம் கொடுந்து வருவாளா பண்டார ஆயாண்டிக்கு 3 வயசு இருக்கும். வயசானாலும் இளம தாண்டல அமையா மாவுதைக்கு வந்து தலைவாசல நிற்கும் போது யாதாத்தையாகிழவா பிச்சை வாங்குந்தா மக சொல்லும் போது மாயாண்டி வெள்ள மாவு செய்ய உன்னுடைய திருவாய ஒரு தடவ மாட்டோம் அப்படின்னு சொல்லாதம்மா என்று சொல்லிடம்மா, என்று சொல்லாதம்மா என்று சொல்லிடம்மா. மாவுஜக்கி வாசலுக்கு
வந்தே வரலை அம்மா தான இருக்க வந்தே வாங்க வரலை அம்மா வந்தேன் அம்மா ராமன் கொலைய எங்க போனா மாலையிட்டு கொடுப்பதற்கு ஆண்டி சொல்லும் போது எண்ணுவாள ஐயோ பண்டார கிழவனுக்கு வயதான காலத்துல ஒரு கிறுக்கு ஒலுக்கு 60க்கு மேல தாத்தாவுக்கு ஒரு கிறுகிறுப்பு ஒலுக்கு 60க்கு மேல ஒரு சின்ன கிளுகிளுப்பு அந்த வகையில சேர்ந்தவர் போலுக்கு இந்த தாத்தா அந்த வகையில சேர்ந்தாள் இந்த தாத்தா ஏ தாத்தா கிழவன் என்ன இருக்க என்ன வார்த்தையை சொல்லிவிட்டீர் தாத்தா அண்ணங்கட்டு வந்த பாவி செல்லமா வந்த பாவி நியாயம் உண்டோ நினைக்கலாமா கிழவா ஏ கிழவா வயசுக்கு தேவையா அவன் வயசு கொள்ளாதியா மலையான் மகளா மாவுஜக்கி பெண்ணு இதுக்கான இவ்வளவு நாள் தவம் இருந்தேன் தாத்தா உமக்கு 90 வயதாச்சு எனக்கு 21 வயதாச்சு நம்ம 2 பேருக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா தாத்தா தாலிய கட்டி நீ என்ன தாண்டி கட்ட போறீர் தாத்தா அட வாவி பண்டார கிழவா ஒலையன் மகளா மாவுஜக்கி மகா குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் எந்த கிழவனுக்கு குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் எந்த கிழவனுக்கு எந்த கிழவனுக்கு நாள காத்திருந்தது எந்த கிழவனுக்கு முடிச்சதும் பட்டு வச்சதும் எந்த கிழவனுக்கு கிழவனுக்கு சாய குடிச்சு வந்தது எந்த கிழவனுக்கு மிட்டதும் சினுக்கு மிட்டதும் எந்த கிழவனுக்கு கிழவனுக்கு செந்தூருக்கப்பட்டு வச்சது எந்த கிழவனுக்கு செந்தூருக்கப்பட்டு வச்சது எந்த கிழவனுக்கு நாளைக்குள்ள என்னதான் நடக்கு என்று இருந்து பாரு அம்மா இளமதியில ஆயாண்டி சபதம் போட்ட வீடு வெட்டு ஆயாண்டி வெளிய போற நாளையில கிழமையில அரமனைக்கு சமூக நேரம் போல ஆயாண்டி வருவான ஏழரைக்கும் கீழரையும் பக்கத்தில் ஆயாண்டி வந்தல்ல பழத்த போல வடிவம் கொண்டு மார்பிலையும் ஆண்டி உருளும் பாட முடித்தாளே
கனியல் எடுப்பாள எண்ணத்தில் வைக்கும் போது எண்ணத்தில் முத்தமிட்ட எண்ணத்தில் வைக்கும் போது நன்மோ முத்தமிட்ட கொண்டு மாயாண்டே பழத்த போல மாயாண்டே மாற்றுவாரா 21 வயது போல மாப்பிளைவோ அழகு உள்ள மாப்பிளைவோ பக்கத்தில் மாயாண்டி நிற்பாரோ மாவுசைக்கு அழகை கண்டு இழந்தாள் மாவுசைக்கு சொன்ன சொல்லுக்கெல்லாம் கண்டு நிற்பாளோ கீழறையில் மாவுசைக்கு பெண்ணத்தானே சுடலாயா மன்னன் போல மாறி மாறி முத்தமிட்டா கணவன் போல கட்டி முத்தம் கொடுப்பாரா உருவடித்தா சிறையடித்தா பெண்ணத்தானே கற்பழித்து பாகும் போது மாவுசைக்கு ஆயாண்டி அருளால மாதம் புலி மறந்த மாதம் கர்ப்பமான கர்ப்பத்தோடு கீழரையும் கல்யாணமே ஆகாமல் இருக்காடு வெட்டி கூட கொடுக்காமல் சூரான இருக்கும் போது சுடலாயிரா விளையே அழிந்ததாலே மக்க குறவரெல்லாம் கூட தலைமையில தாம் முடிப்பதற்கு போட்டு கொடுப்பாரோ வருவாரா மந்திரவாதி போட்டு கொடுத்தாலும் குடிக்க முடியாது வேணுமப்பா மாவுஜக்கு கொண்டு வந்து கோட்டையான சொருபத்தில் சொல்லும் போது பெருமுறையோ கொண்டு வர தோட்டத்தில் பலனிலையும் மகளை கொண்டு 8 மாத கர்ப்பத்தோடு 8 மாத கர்ப்பத்தோடு சேர் சாஞ்சிடாம சேர் கால் நல்ல கால் இல்ல அதுல பிளாஸ்டிக் சேரு இரும்பு கிடையாது. அவளை 7வது மேடை மேல 7வது பரநிலையும் மகளை கொண்டு 2 தானே கட்டி வைத்தாள். கத்தாழ நாரெடுத்தாள் கரங்கைய கட்டி வைத்தாள். கருக்கு நார கையில எடுத்தாள். கைய 2 கட்டுவான ஆளியத்த பெருமுறைய நாடு இருக்கும் கத்தியாலே 2 தீருவான 8 மாத கதை இலையில எடுத்து வைத்தான். ஆண்டி குரலாயா 8 மாத கருவையெல்லாம்
போட்டுட்டாரு மகளை கொண்டு விட்டு 1000 சொருபத்தில் அகப்பட்டாரு மந்திரவாதி பெருமுலைய கட்டுப்பட்டியில கட்டுவானா 8வது நாளையில கட்டுப்பட்டி அந்துதையோ உடையுதையோ ஆயாண்டி வெளியவாரா மந்திரவாதிய கொன்று விட்டு எடுத்துக்கொண்டு இடமதியில ஒப்படைத்தாள் வாசலில தொட்டு மாயாண்டி யாரு இங்கு வருவாரோ நானும் போக வேணும் அது வாங்க வேணும் சொல்லி மாயாண்டி 14 காலமாக இருக்கார மாயாண்டி காத்து இருக்கார் மாயாண்டி மகன் சொல்றாய் மலையாள தேசத்திலே நம்மன் எடுக்கும் கொண்டு மாயாண்டி காத்து கொண்டிருக்கிறார். யாரு வருவா நம்ம அவர் கூட போகணுமே அப்படின்னு கொட்டாரக்கரை பகவதி வாசலிலே நம்மன் மாயாண்டி காத்துக்கிட்டு இருக்காரு. நேரத்தையும் காலத்தையும் பொழுதையும் எண்ணிக்கிட்டு இருக்காரு மாயாண்டி சுடல. அப்படி இருக்கும்போது நாட்டிலே நல்ல நாடு, நாவலர்கள் புகழக்கூடிய நாடு. இதோ இந்த நகரமான கிளங்காடு நகரத்துல முன்னால் ஒரு காலத்துல பெரியவர்கள் நாளையில சூரிய நாராயணன் ஐயர் என்று ஒரு ஐயர் ஆண்டு வாரார். பிராமணர். அந்த சூரிய நாராயண ஐயருக்கும் நல்ல உறங்குதான். கோமதி அம்மா என்று ஒரு மனைவி. சூரிய நாராயண ஐயருடைய அம்மா நல்ல மங்கை என்பவள். பிராமணால் தெருவில் சூரிய நாராயண ஐயர் ஆண்டு கொண்டு வரும்போது அவருக்கு என்ன வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம் பார்க்காளோ? ஜவளி வியாபாரம். இவரு அப்படி சொல்லுங்க. சரி, அதத்தான் சொல்ல போறேன். இருக்கட்டும். அவரு ஒரு பெரிய மாந்திரவாதி, சூரிய நாராயண ஐயரு. சாமி பெரிய மாந்திரவாதியா? இந்த ஏரியாவில பிராமணாள்னு சொன்னா, சூரிய நாராயண ஐயர் சொன்னா, மலையாளத்துல போய் ஆவாரம் செய்வது அவருக்கு பழக்கம். மாந்திரத்திலையும் பெரிய கட்டிக்காரு. அவன் தொழில் ரொம்ப கட்டிக்காராளு. மாட்டு வண்டியில பொதிய ஏற்றி மலையாளத்துல கொட்டாரக்கரையில வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த சூரிய நாராயண ஐயர். சாமி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல என் அப்பன் எடுக்க கொண்டு மாயாண்டி யாருட்டு பார்த்தாரு. இருக்கு தொண்டு மாயாண்டி ஐயர்வாள் இவர் சரியான ஐயர்வாளா இருக்காரு. நமக்கு மேல இருக்கா. கூட போகணும், தொயர்ந்து நாம போகணும், நிலையத்தை வந்து வாங்கணும். நிலைய வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட என் அப்பனான எடுக்க தொண்டு மாயாண்டி சூரிய நாராயண ஐயருக்கு முன்னால என்ன வடிவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார் தெரியுமா? எப்படி வருகிறார் 5 நல்ல வயதை போல அறியாத உள்ளை போல உடுத்தி அல்ல ஆழமாலை கழுத்தில் போட்டு
ராமன்னர் பக்கத்தில் பக்கத்திலே விளையாட்டு பிள்ளையாக மாயாண்டி வருவானா வருவனாரோ காரகர சந்தையில இந்த மாந்திரவாதி சூரியநாராயண ஐயர் கவனிய வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா அவர் பக்கத்துல என் அம்மன் மாயாண்டி குழந்தை வடிவத்துல வந்து உட்கார்ந்து அவருக்கு சப்போர்ட்டா உட்கார்ந்து வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு நம்ம அப்பன் மாயாண்டி. இவர் 35 ரூபாய் சொன்னார்னா 3.25 துட்டு சொன்னார்னா மாயாண்டி குழந்தை போல இருந்துகிட்டு 2.25 துட்டு சவளிங்கிறார். 2.25 துட்டு வச்சிருக்காரு. அப்போ அவருக்கு கூட இருந்து இவர் வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சூரியநாராயண ஐயர் இந்த குழந்தைய பார்த்தாரு. பிள்ளைய நேரத்து வரைக்கும் நம்ம பக்கத்துல ஒரு பையனையும் காங்கல, ஒரு பிள்ளையும் காங்கல. அழகான ஒரு குழந்தை உட்கார்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான வியாபாரத்துல, நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதானே யாருமே அப்படின்னு சூரியநாராயண ஐயர் பாருங்க குழந்தைய கையில பிடிச்சாரு. பிள்ளைய கையில பிடிச்சாரு. அப்ப பாலகா சிறு குழந்தை சின்ன குழந்தை எனக்கு ஊரு என்ன பேரு என்ன அம்மா உண்டோ அப்பா உண்டோ அப்பா உண்டு ஆதரிப்பார் யாரும் உண்டோ உண்டு உண்டோ தந்தை உண்டோ உண்டு மகள் யாரும் உண்டோ உண்டு நேரம் கேட்கும்போது ஆண்டவன் மாயாண்டி மயங்காண்டு போல வடிவம் கொண்டு பிராமணாடு சிறு குழந்தையே மலையாளி புள்ள ஐயா பிள்ளையோ அம்மாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது முல்லை தந்தை இல்ல பருக்கு பிள்ளையாக இது சமயம் பிராமணாட வேதியர கேளுங்கோ என்ன சோறு தந்தால் போதும் ஐயா உங்க சொன்னபடி கேட்பேன், சாதம் தந்தால் போதும் உங்களுக்கு துணையாயிருப்பேன். இந்த மாயாண்டை உடனே வடிவம் கொண்டு சொல்லும் போதும் சூரிய நாராயண ஐயருக்கு ஏற்கனவே குழந்தை கிடையாது. அந்த கோமதி ஆட்சிக்கு ரொம்ப நாள பிள்ளையே கிடையாது. சூரிய நாராயண ஐயர் பார்த்தார், கிடைச்சாலும் கிடைச்சிருக்கா ஒரு வளர்ப்பு புள்ள, வசமான புள்ள, அருமையான குழந்தை பிள்ளை. இவனை நம்ம அரமனைக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். நம்ம அரமனையில வளர்ப்பு பிள்ளையா வளர்க்க வேண்டும் என்று அவர் மலையாள தேசம் விட்டு உடலைய தாங்கூட்டி கொண்டு வெளிநாடு வருவாரவியத்தான் வரவழைத்து அம்மா கோமதி அம்மா கல்யாணம் போன போது குழந்தையாக வந்தானம்மா மகமில்லை பருக்கு பிள்ளையாக என்னோடு அவளோட அரமனையில் பாலகனை பிள்ளையாக பெருமையோடு வளர்க்க வேணும். மகனாக அரமனையில் வளர்க்க வேணும் சொல்லும் போது கோமதியா என்று நம்புவாழம் மகன் குழந்தைக்கு தான் சீராட்டி ஒரு மேனியுமா ஒரு வண்ணமுமா ஊட்டி வளர்ந்து வார
உடம்பு எல்லாம் ஐயோ ஐயோ சுடலையுடைய கோமரத்தாடி அமையா அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உள்ள அண்ணாச்சி யாரு யாரு சுடலை முத்து பிள்ளை அவர்களும் ஆமா சங்கர் பிள்ளை அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அமையா நமக்கு மலர் மாலையும் கொண்டு வந்து 200 லட்சம் உங்களுடைய வாசல் திருவையாறு 100 கோடி பிராமணர் வீட்டுக்கு வந்து 8 நாள் ஆச்சு. ஆமா ஆமா நம்மனான எடுத்து கொண்டு மாயாண்டு எண்ணி பார்த்தா என்ன என்ன இந்த ஐயர் வாளுக்கும் ஆட்சி பெண்ணுக்கும் ஆமையா நம்ம யாருன்னு தெரிய வேண்டும். வேணும் வேணும் நாமல் வந்த விவரத்தை சொல்ல வேணும் என்று ஆமையா ஒரு நாள் ராத்திரி கோமதி அம்மா அவர்கள் ஆமா பால் அமர்தம் கொடுத்து தொட்டில குழந்தைய வளர்ப்பு பிள்ளைய போட்டா. ஆமையா இவரை தூங்க வைத்தாள் அல்லவா தொட்டில. ஆமா கோமதி ஆட்சி அவள் அறைக்கு படுக்க போயிட்டா. ஆமையா அப்படி போகும் போதும் வெள்ளி நல்ல கிழமையாய் அவருக்கும் தெரியாம ஐயர் வாட்டும் தெரியாம நம்போவான் உண்பான் சுடுகாட்டுக்கு போவான் தின்பான் முட்டுக்கால எலும்பை எல்லாம் கையாதில் எடுத்துக்கொண்டு மனக்கு வருவாரா. அவருடைய தொட்டில் அருமமகள் மாயான் தொட்டில் படுத்துக்கொண்டு கால் எலும்பை எல்லாம் முறுக்குன்னு கடிக்காது. முறுக்குன்னு கடிக்கும் போது கோமதி ஆட்சியாவா சத்தம் காதல் கேட்டு குழந்தையானது சத்தம் கேட்டது. வார காலமாக கோமதி குழந்தையோட சேலத்தான் வாரம பார்க்க ஒரு வார காலமாக அந்த மாயான் மாயானம் போவதுண்டு மாண்டவின உண்பதுண்டு எலும்பையெல்லாம் முறுக்கு கடிப்பதுண்டு. கோமதி ஆட்சிக்கு முறுக்குன்னு சத்தம் கேட்டு ஆமா ஆமா அவ பதாரி முழுத்து குழந்தை தொட்டில பார்த்தா ஆமையா கண்டிப்பா சத்தமே கேட்காது. ஆமா அவ அறைக்கு தூங்க போனா முறுக்கு சத்தம் கேட்டு ஆமையா ஒரு வார காலமாக இருக்கும் போது ஆமா ஆமையா உள்ளங்களது நமது கால எலும்பையில் கடிக்கும் போது அம்மளான கோமதி நாள கண்டாடு அவனிடம் சொல்லுவாளோ எங்க நவ மன்னவர்
முருகனு காணிக்குதை குழந்தைய தெரியல கொல்லாத தேவதை கண்ணுக்கு தெரியுதை அவன் சொல்லும் போது அந்த ஐயரான சூரிய சங்கர் நாராயண ஐயரானவர் அவரோ மைச்சிமிள்ள கையில ஓட்டம் பாட்டாரு அவருடைய கண்ணுக்கு ஆண்டி தெரியுறாரு ஆண்டி தெரியுறாரு அவருடைய அரமனை போலாதருவாரு அதை ஆளி போடுவாரு ஐயர் வாழ் பார்த்தாரு தேவாரு ஆண்டி குடலுகிறார் ஐயர் வாழ் என்னுதான் அது பாட வேணும் கூட்டு போட்டு கொடுக்க வேண்டும் உன்னை வெள்ளாது நால வீடம் போட்டு அண்டின பேர் கொடுத்து இல்லாத வீடம் போட்டு வைத்து மாலதா ஐயர் வாழ் முத கொடை கொடுக்கும் போது ஐயர் வாழ் மனைவியான நல்ல மங்கையவா கோமரமா ஆட போற இவளை கோவிலுக்கு அழைத்து கொண்டு போனா சாமி ஆடுவா இந்த அந்த ஐயர் வாழ் பார்த்தார் கை விலங்கு கால் விலங்கு அவளுக்கு போட்டு கருவறையில அடைத்து விட்டு வந்து கொடை கொடுக்காரு வெள்ளிக்கிழமை அக்கசாம நேரத்தில் நல்ல மங்கை ஆட்சியவா 21 விலங்கை எல்லாம் அடைப்பாளம் உடைப்பாளம் ஆதாளி போடுவாள் உடலையுட கோவிலில் அங்குமில்ல விழுந்தாள் ஆண்டு மடிந்தாள் செய்த பேரவியாக நல்ல மங்கை அம்மாடு அந்தமையாகும் போது பக்கத்தில அம்மாவான நல்ல மங்கை நல்ல மது வாங்குவாள் தெய்வமாக ஆண்டி கொலுவிலைக்கா ஆண்டி கொலுவிலைக்கா கூட நடக்கும் போது நேரம் போல மயானம் போவாரா கணங்கள் எல்லாம் உண்ணு விட்டு கைவீனமும் கைவீனமும் யாருக்கும் தெரியாமல் கோவிலுக்கு வரும்போது கோவில் வாசல்லது சிறிய வாசல இருக்குதையா நல்லோ தொண்டு வேடிய இடக்கு தொண்டு வேடிய மாயாண்டி வருவதுண்டு மாயாண்டி போவதுண்டு மாயாண்டிக்கு தொண்டு சுடலை என்று பட்டத்தொரு விளங்கிடுமா இருக்கும் போது பாண்டிய புறம் அதில சமுதாயத்தில் 2 பேர்கள் ஊரதில வியாபாரம் செய்து விட்டு வண்டியில வார போது மாயாண்டிக்கு கூட நடக்கு பாதையில வார போது மாறி என்னும் வரா சுடல கீதா இங்க பல்லு இருக்கா இங்க வயர் இருக்கா பேசும் போது வாழ் கொடை விழாவில் குல மக்கள் எல்லாம் கொடை நடத்துவதற்கு வெட்டி எல்லாம் கூட எல்லாம் கொடுக்கும் நேரத்தில் கேலி பண்ண கொண்டு மாயாண்டி எண்ணோமல்ல எண்ணுவர மனம் அறில மாறி 2 பேர்கள் நம்ம பேசிட்டாரு நாம போக வேணும் எடுக்க வேணும் தொண்டு மாயாண்டி கிழங்காடு ஊரு வேண்டு பாண்டிய புறமதியில வளவதியில
காலமாக பண்ணுவாரா ஒன்று கூடி கொண்டு வந்து அதுதான் கேட்கும் போது கொண்டு சுடலை என்று துலங்குதையா பாண்டிய புறமாதியில கொண்டு வணங்குவாரா மூணாவது கொடை விழாக ஆண்டி சொல்லுவாங்க ஐயாவே மக்களே பாண்டிய புறத்துல நிலைய வாங்கினாலும் எனக்கு இங்க இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னாலும் சென்றாலும் நீங்க அனைவர்களும் கிளங்காட்டுக்கு போகணும். அங்க போய் வீட்டு கூட கொடுத்தா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சுந்தர பாண்டிய புறத்துல கொடை கொடுத்தா என்னால ஏற்க முடியல. அதனால கிளங்காட்டுக்கு போய் அங்க உள்ள மரபர் குல மக்களை நீங்கள் அழைத்து கொண்டு உள்ளமார்களும் ஒன்று கூடி அண்ணன் தம்பியாக இருந்து கொண்டு களங்காட்டுல எனக்கு வீட்டு கொடை கொடுங்கன்னு சொன்னதுனால சுந்தர பாண்டிய புறத்திலையும் மற்ற ஊர் மக்கள் புள்ளமார்களும் ஆட்டும் என்று சம்மதித்து இதே கிளங்காட்டுக்கு வந்து ஐயர் வாழ் போட்ட நிலையமான இந்த கிளங்காட்டுல அன்று முதல் இன்று வரை ஒருதாய் பிள்ளைகளாக சேர்ந்து ஊர் மக்கள் ஒன்று கூடி சிவன் இணைந்த பெருமாள் என்று நிலையத்தை போட்டு பிணமால கூடும் பெருமாள் என்று ஒரு நிலையத்தை போட்டு வனத்தரசி அம்மாள் என்று ஒரு நிலையத்தை போட்டு கள்ளவாய் மாட சுவாமி என்று ஒரு நிலையத்தை போட்டு அம்மா நல்ல மங்கைக்கு நிலையத்தை போட்டு இடுக்கு தொண்டு மாயாண்டிக்கு நிலையத்தை போட்டு தூண்டில் மாடனுக்கு நிலையத்தை போட்டு அனைவர்களை ஊட்டு கொடை கொடுத்து வருகிறார் அல்லவா. அன்று முதல் இன்று வரை கோமரத்தார் குடும்பத்தையும் ஊர் மக்களையும் உள்ளும் அறியாமல் முடித்தபு வாடிடாமல் ஆண்டவன் இடுக்கு தொண்டு மாயாண்டி காத்து வருகிறார் அல்லவா. இந்த இடத்தில இடுக்கு தொண்டு மாயாண்டி நிலைய வாங்கி கொலுவிருக்கிறாரே.